வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். நான் பார்க்க போகிறது மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் எஸ்ஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு 1 வீக் பிஃபோராக சொல்லியிருந்தோம். 1 வீக் சொல்ல முடியாது, ஒரு 5 நாள் முன்னாடி இந்த தகவல் கொடுத்துருந்தோம். ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும், நீங்கள் உங்களோட மார்க்கை செக் பண்ணிக்கலாம், என்ன ஏது அப்படின்றத கொடுத்துருவாங்க அப்படின்ற தகவல் தான் கிடச்சிது. ஸோ அந்த கிடைச்ச தகவல்கள் அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகலை கடைசி வரையும். நிறைய நண்பர்கள் இந்த எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதற்கான அப்டேட் அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ற தகவல் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ முன்னாடியே டிஆர்பி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டில் எக்ஸாம் ரிசல்ட் வரும், இப்போ இன்டர்வியூ நடக்கும், இன்டர்வியூக்கான ரிசல்ட் இந்த டேட்டில் வரும் அப்படின்ற எல்லா தகவலுமே அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பட் எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு தகவல்கள் தெரிஞ்ச ஒரு எக்ஸாமுக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை, எந்த தகவலும் தெரியாத ஒரு எக்ஸாமுக்கும் எந்த அப்டேட்டும் வரலை. அப்படின்ற நிலைமை தான் இந்த எஸ்ஆர்பிக்கும் சேம் அதே நிலைமை தான், டிஆர்பிக்கும் சேம் அதே நிலைமை தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சொன்ன டேட் அப்படின்றது ஒன்று, அந்த டேட்டு முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே வரலை. ஸோ டிஆர்பியும் வரலை, எஸ்ஆர்பியும் வரலை. இது மிகப்பெரிய ஒரு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச தகவலின்படி இந்த டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி ரெண்டுத்துக்குமே ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது செட் பண்ணுறதுல கொஞ்சம் ட்ராபேக் அப்படின்றது தகவலாக சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வேலைகள் கொஞ்சம் துரிதப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் செட் பண்ணுறது இல்லாமல் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் சீக்கிரமாக முடிக்கணும், அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது இல்லாமல் புதுசாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கும் டிஆர்பி பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்பியும் சரி டிஆர்பியும் சரி மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி, ஸோ இந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ தற்போதைய நிலைமையில் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி எதுக்காக கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு பேக்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே யாரெல்லாம் வேலை செய்கிற செக்ரட்டரி இருக்காங்களா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்காங்களா, கிளர்க் இருக்காங்களா, சீனியர் கிளர்க் இருக்காங்களா, ஜூனியர் கிளர்க் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் இல்லாமல் பேங்க்லேயும் மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, கேஷியரு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. இதுக்கான லிஸ்ட் அப்படின்றது ஒரு மாவட்டத்துலேயும் இப்போ தற்போதைய நிலைமையில் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்மக்கிட்ட எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த ரீசன்னால தான் ரிசல்ட்டில் டிலே ஆகிறதுக்கு காரணமும். ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னா நம்ம ரிசல்ட் இப்போ ஒரு 50 பேர் வேணும் அப்படின்னா 50 பேருக்கு ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு லிஸ்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரீசனால தான் எல்லோரும் எத்தனை நபர்கள் தேவை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படின்னா 50 வேக்கண்ட்டுக்கு பதிலாக இன்னும் ஒரு 10 வேக்கண்ட் ஆட் ஆகுது, 60 வேக்கண்ட் அப்படின்னா 60 பேருக்கு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் அவங்க இன்டர்வியூ வர்றதுக்கான லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தா அதிலேருந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்திட்டாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்றது இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்க சப்மிட் பண்ணால் தான், இப்போ ஜேஆர் ஆஃபீஸ்க்கோ டிஆர் ஆஃபீஸ்க்கோ அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றது, ப்ளஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு, இதுக்குன்னு டிஆர்பி எஸ்ஆர்பி அப்படின்னு ரெக்யூர்மெண்ட் போர்டு இருக்குது. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றது அவங்க அனுப்புவாங்க. அப்படி அனுப்புறதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேக்கன்சி அப்படின்றது ஆட் பண்ண முடியும். எடுத்த உடனே டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. லிஸ்ட்டு கேட்டதுக்கப்புறம் அது ஜேஆர் ஆஃபீஸ் டிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு
ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு போகும். ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வேக்கன்சி இன்க்ரீசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டை ஆட் பண்ணி அவங்க வந்து லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஏன்னா 2024 ஜனவரியில் ஒரு பேட்ச் அப்படின்றது ஜாயின் பண்ணாங்க. இப்போ 2025 இப்போ ஆல்மோஸ்ட் அக்டோபர், ஒரு நவம்பரில் கூட ஜாயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் டிசம்பரில் கூட ஜாயினிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்தில் 2 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ திரும்பவும் ஒரு வேலை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கும் அது வந்து இரட்டிப்பு வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற வேக்கண்ட், ஏன்னா 24 to 25 இந்த 1.5 years இருக்குல்ல, இந்த இயர்ஸில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் ஏதாவது வந்து காலி ஆகிடுக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அது போக நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்ப ஒரு வேக்கண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு 4 வேக்கண்ட் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் அவங்க போடுறதுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்ஸாக எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 வேக்கண்ட் 5 வேக்கண்டாக மாறி இருக்கும். அதனாலையும் லிஸ்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேக்கண்ட்டையும் ஃபில்லப் பண்ணணும். அடுத்த தேர்வுக்கு கொஞ்சம் வந்து என்னென்னா டைம் எடுக்கும். ஸோ மினிமம் 2 years அப்படின்றது டைம் ஆகும். அதனால் ஏற்கனவே பணியாளர் பற்றாக்குறை அப்படின்றது நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்துட்டு கொடுக்கக்கூடிய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் வேக்கண்ட்டும் ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் கருதப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டில் சொன்னது வேக்கன்சி ஆன்சர் கீ செட் பண்ணுறது அந்த ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ கிடைச்சிருக்கிற தகவலின்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேக்கண்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து கூடிய விரைவிலேயே இதுக்கான அப்டேட் அப்படின்றது வந்துடும். ஏன்னா ரொம்ப நாள் டிலே பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது. இன்னும் தேர்வு எழுதிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்டேட் இல்லாமல் தான் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இதையும் அதில் கொண்டுட்டு போய் லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதுவும் இந்த வேக்கண்ட்டும் வந்து இன்னும் ஃபுல்லப் பண்ணலை அப்படின்ற மாதிரி வைக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கூடிய விரைவிலேயே கொடுத்துருவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நம்ம டிஆர்பி சம்மந்தமாகவும் எஸ்ஆர்பி சம்மந்தமாகவும் வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். டிஆர்பி சம்மந்தமாக ஒரு மாவட்டத்துக்கும் தனியாகவே வீடியோஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு தேவை, பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வீடியோவுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது இருக்கும். அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டம், உங்களுடைய மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.